இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலாச்சார சீரழிவு இப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை எப்படி காட்டுறாங்கன்னா, நம்ம தமிழ் பெண்களை ஒரு பேஸ்டில் ஒருத்தன் பல்லு விளக்குறேன், விளக்கிட்டு பேசுகிறேன், அவன் வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வருது, அந்த பக்கம் பொம்பளை பிள்ளைய போகுதுங்க அப்படின்ட்டு நான்சென்ஸ் அப்படின்ட்டு போகுது. திரும்ப அந்த கம்பெனி பேஸ்ட் எடுத்து விளக்குறேன், விளக்குனோன்னா பேசுகிறேன், சிவப்பு கலரில் புகை வருது. போன பிள்ளைலாம் திருப்பி வந்து ஐ லவ் யூ அப்படிங்குதுங்க. வாயில் வர்ற புகையை பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை காதல் பண்ணோம்னு இன்னைக்கு எவ்வளவு கேவலமான ஒரு இது பாருங்க. ஒரு பிளேடில் சவரம் பண்ணுறேன், அந்த பிள்ளைய பார்த்துட்டு ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு போகுது. 3 பிளேடில் சவரம் பண்ணோம்னா போன பிள்ளைய திருப்பி வந்துடுதுங்க பிளேடை வச்சு. இப்படி ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்திற்கு எதிர் விளைவு பண்ணுவதற்காக இவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு என்னை கூப்பிடுற அளவுக்கு ஒரு நெருக்கம் வேணும்ல. அது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை நான் கோயம்புத்தூருக்கு இண்டிகோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஃப்ளைட்டில் அந்த பைலட் அறிவிப்பார் எப்பயுமே, திஸ் இஸ் த இண்டிகோ ஃப்ளைட் 636EL70 from Chennai to Coimbatore. The captain, the Pudesh, is with the crew. I am talking to the crew, all the passengers. The flight is going from Meenambakam airport to Coimbatore. It will take 1 hour and 30 minutes from Chennai to Coimbatore. அப்படின்னு வழக்கமாக அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா இப்பொழுது இண்டிகோ விமானம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேப்டன் பூபேஷ் பேசுகிறேன். பூபேஷ்னோன்னா நான் என்னடா இந்திக்காரனா இருப்பானே, பேரே இப்படி இருக்க, இந்திக்காரன் எப்படி அவ்வளவு அழகா தமிழ்ல விமானம் கோவைக்கு சென்று கொண்டிருக்கிறது, நீங்கள் சேலத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விமானம் கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இது சென்று கொண்டிருக்கக்கூடிய வேகம், தரையின் வேகம் மணிக்கு 540 கிலோமீட்டர். என்னடா நம்ம தமிழ்நாட்டு விமானத்தில் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே. இதுவரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் நான் வந்து தமிழ் அறிவிப்பு கேட்டிருக்கேன். அது ஒன்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இன்னொன்று இலங்கை வானொலி நிலையம். இது 2லையும் தான் அந்த நாட்டில் தமிழ் அரசியல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால தமிழில் அறிவிப்பாங்க. இங்கேருந்து திருச்சிக்கு போகிற விமானத்தில் கூட தமிழில் அறிவிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன். அந்த ஏக்கத்தை ஒரு குரல் தீர்த்து வச்சதே யார் அந்த பைலட்டு அப்படின்னு பார்க்கணும்ட்டு போய் கோயம்புத்தூர்ல இறங்கி அந்த பைலட்டை பார்க்கணும்னு பார்த்தா அவரு மாமா நல்லா இருக்கீங்களான்னாரு. என்னடா பூபேஷ் மாமான்னு நம்மளை கூப்பிடுறாரு, யாரா வட இந்தியால நமக்கு ஒரு மருமானா யாரா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் திடீர்னு உள்ள வந்தோன்னா மாமா நான் யார் தெரியுமா, அப்பாதுரை எக்ஸ் எம்பி தென்காசி எம்பி இருக்காருல்ல அவருடைய மகன்னாரு. நீ எப்படி அண்ணியம்மா மாமா, என்ன மாமா லியோனி மாமா தானே நீங்க அப்படின்னு கையை பிடிச்சாரு. என்னடா இது இவ்வளவு அந்யோன்யம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து என்னை பார்க்குறப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் குடியிருக்கிற அந்த பல்லாவரம் ஜெயின் அப்பார்ட்மெண்ட்ல தான் அப்பாதுரையோட மகன் பூபேஷ் குடியிருக்கிறார். அவங்க 2 பேரும் வாக்கிங் வர்றப்ப இந்த பயலை துரத்திக்கிட்டே வருவாங்க. ஒரு பையன் நிலன்னு ஒரு மகன் பேரன். நாங்கள்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்கூல்ல நாடகம் போட்டு பல பிரச்சனை வந்திருக்கு. இவர் குருசேல வேஷம் போட்டு, ஆனால் நான் ஒரு நாடகம் போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு நாடகம் போட்டான். ஏசுநாதர் மாதிரி ஒரு சிலுவை சுமந்துட்டு போகிற மாதிரி. பின்னாடி நான் அறிவிக்கிறேன், 1900 என்னமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். ஏதோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 5-6 பேர் வந்து ஏசுநாதர் பேங்க்கில் நீ லோன் வாங்கியிருந்த ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு. ஏசுநாதர் நடிக்கிற பையன், ஆமாங்க வாங்கியிருந்தேங்க. ஏன்னா கட்டல, எங்கள் அப்பா ஜோசப்புங்க தச்சு வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கட்ட முடியலங்க. கட்ட முடியலன்னா அப்புறம் எதுக்கே லோன் வாங்குறேன்? இந்த ஆள் தூக்கிட்டு போகிற சிலுவை நல்ல தேக்கு மரம் மாதிரி இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விற்று அவர் லோனை டேலி பண்ணிடலான்ட்டு பேங்க் ஆஃபீஸர்ஸு சிலுவையை பிடிட்டு போயிடுறாங்க. அப்போ ஏசுநாதரை நடிக்கிற பையன் வந்து, எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை கொடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சு இப்படி ஒரு நாடகம் போட்டா என்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க.
ஏண்டா ஏசுனார் ஆட்டுக்குட்டிக்கு லோன் வாங்கின மாதிரி உன்னை யாரா கற்பனை பண்ண சொன்னார். ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போட்டிருந்தேன் வெயில்ல. அப்புறம் ஒரு கலை திறன் உள்ள ஒரு ஃபாதர் வந்து அவனுடைய கற்பனையை நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஐயா. ஏசுனார் இப்ப பிறந்திருந்தா கூட பேங்க் லோனுக்காக அலைஞ்சிருப்பாரு. அவரை கட்ட விடாம கொடுமைப்படுத்திருப்பாங்க. அவர் இப்படித்தான் பதில் சொல்லியிருப்பாரு. அவருக்கு இப்படித்தான் லோன் டேலி ஆயிருக்கான். அவன் இப்ப ஏசுனார் வந்தா என்ன ஆவாருங்கிறத அவன் இப்படி பண்ணியிருக்கானே, இதுல என்ன தப்புன்னு ஒரு ஃபாதர் எனக்காக ஃபைட் பண்ணி அப்புறம் அந்த முழங்கால் போட்டு இந்த லியோனியை காப்பாத்தினார். சில சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு மனமாற்றத்தை உண்டாக்கும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கூட்டத்துக்கு ஒருத்தர் என்னை இப்படித்தான் கூட்டி வந்தார். அப்படி ஒரு சங்கம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னு கூட தெரியாது. நான் பாட்டுக்கு மேடையில் பாட்டு பாடுவேன், மிமிக்ரி பண்ணுவேன், அவ்வளோதான். என்னை அந்த திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு கூட்டி வர்றாரு தோழர் RS மணின்னு ஒருத்தர். நான் சும்மா பார்வையாளராக தான் உட்காந்துருந்தேன். அப்போ மேடையில் வந்து எல்லாரும் சாப்பிட போன பிறகு அந்த மதிய உணவு இடைவேளையில் கொஞ்ச நேரம் நீங்கள் போய் பேசுங்க பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு, நம்ம தோழர்களுடைய பாட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பாடிக்கிட்டே இருக்கேன். சாப்பிட போன கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் ஆகி மாநாடு பந்தலே நிறைஞ்சிருச்சு. அப்போ அந்த மதிய இடைவேளைக்கு பிறகு தலைமை தாங்கிறவர் யாருன்னா கலை இலக்கிய பெருமன்றத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய தோழராக இருந்த தோழர் KCS அருணாச்சலம். அவர் வந்து ஒரு திரைப்பட பாடல் எழுதினவர். அவர் எழுதின பாட்டை அவர் வந்து உட்கார்ந்தோன்னா நான் பாடினேன். பாதை தெரியுது பாருங்கிற படத்தில் TM சௌந்தரராஜன், MB ஸ்ரீனிவாசன் மியூசிக்கில் TMS பாடின பாட்டு. நம்ம பொது உடைமை கவிஞர் தான் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு எனக்கு தெரியாது. உடனே அவர் KCS அருணாச்சலம் அப்போ வயசானவர் எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சி அப்போ ஒரு கருத்தை என் காதில் சொன்னார். நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க, பேச்சோடு அந்த பாட்டை கலந்து பேசுங்க தோழர், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு முதலில் பேச்சோடு பாட்டையும் கலந்து பேசு அப்படிங்கிற அந்த யோசனை சொன்னவர் தோழர் KCS அருணாச்சலம். அப்போ வந்து சும்மா பார்வையாளராக போன என்னை அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இணைத்து அதன் பிறகு நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகளில் பல மேடைகளில் பேசி எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலை இரவுகளில் நான் போகாத ஊரே கிடையாது. அந்த மேடைகள் தான் எனக்கு பயிற்சி களமாக அமைந்து அப்படி வந்தது. நம்ம தோழர் அப்பாதுரைக்கு இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் தான் அவரை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. எங்கே அமர்ந்திருந்தாலும் ஜீவபாரதி தான். அவர் வந்து என் பேரை சொல்றப்ப கைதட்ட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னாரு. என் பேரையும் சொல்றப்ப பல தடவை கைதட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா என் பேர் அப்படி ஒரு வித்தியாசமான பேர். நம்ம ஜீவபாரதி அவர்கள் தலைமை தாங்குகிறார்னு சொன்ன உடனே யார் ஜீவபாரதின்னு எல்லாரும் இப்படி எட்டி பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்களே ஒழிய அந்த நொடியில் அவர்கள் கைதட்ட மறந்து விட்டார்கள். அதனால உங்களுடைய பெருமை என்ன என்பதை எங்களை போன்ற இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். தோழர் ஜீவானந்தத்தை பற்றிய முழு தகவல்களும் அவரை பற்றிய வரலாறுகளையும் அவர் எழுதிதான் நானெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தோழர் ஜீவானந்தம் என்ற தோழர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஜீவபாரதி எழுதிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கு அவரை நான் பார்த்ததில்லை, அவருடைய பேச்சையும் கேட்டதில்லை, ஆனால் அவரை பற்றிய செய்திகளை படிச்சிருக்கேன். இந்த தோழருக்கு ஏதாவது நம்ம ஒரு நன்றி கடன் செய்யணும்னு நான் ரொம்ப நாளாக வந்து அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பாடநூல் கழக தலைவராக நான் பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. மறைந்த தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரன், அவர் பேரும் ஜீவானந்தம் தான். அவர் வந்து மாற்றுத்திறனாளி. அவருக்கு தமிழக அரசில் பணி அமர்த்துவதற்கு பணி அமர்த்த வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்சமயத்தில் பாடநூல் கழகத்தின் மட்டும்தான் அவரை பணியில் அமர்த்துவதற்கு உரிய அதிகாரம் பாடநூல் கழகத்திற்கு தான் உண்டு. எனவே அவரை பணியில் அமர்த்துவதற்குரிய அந்த ஆணையை நீங்கள் உங்களுடைய போர்டு மீட்டிங், அதாவது அந்த நிர்வாக குழுவை கூட்டி
அவரை பணியில் அமர்த்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை வந்தது. உடனே எங்களுடைய நிர்வாக குழுவை கூட்டி தலைமைச் செயலாளராக இருந்த அருமை சகோதரர் ஐயா இறையன்பு அவர்களுடைய அனுமதியை பெற்று தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரன், அவருடைய பேரன் ஜீவானந்தம் தான், அவரை பணியில் அமர்த்துகின்ற அந்த பணி ஆணையை பெற்று முதல்வர் அவர்களின் கையால் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரனுக்கு அரசு பணியிடத்தை வாங்கி கொடுத்த அந்த ஒரு முக்கியமான அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜீவபாரதி அவர்களுடைய ஜீவானந்தத்தை பற்றி எழுதிய நூல்கள் தான். அதுதான் காரணம். பாரநூல் கழக அலுவலகத்துக்கு ஒரு காலத்தில் யாருமே வர முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லோரும் அந்த அலுவலகத்திற்கு வந்து போகிற அளவுக்கு ஒரு பொது உடைமை அலுவலகமாக அது மாறி இருக்கு. அதனால எப்போ வேணாலும் தோழர் எங்கள் அலுவலகத்துக்கு வரலாம். அந்த பக்கம் வர்றப்ப திண்டுக்கல் லியோனி தலைவர் அப்படின்னு பார்த்துட்டா இவரா அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஐயா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அங்கே வெளியில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் அதில் காவல் காக்கக்கூடியது பணியில் வந்திருக்கக்கூடிய காவலர்கள் கூட மேலே வந்து ஐயா நான் உங்கள் ரசிகரியா அப்படின்ட்டு யூனிஃபார்மோட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் எங்கள் அலுவலகத்துக்கு இப்போ யார் வேணாலும் வரலாம் போகலாம். அப்படி தோழர் ஜீவபாரதி அவர்களுடைய தலைமையில் அருமை தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எவ்வளவு எளிமையாக இருக்கார் பாருங்க. ஒரு கட்சி தலைவர்னா இப்போ எல்லாம் பார்த்தா ஒரு 20 பேர் பின்னாடி வரணும், கூட ஒரு பிஏ ஃபோனை எடுத்து கொடுக்கணும், தண்ணி கொண்டு வைக்கணும், டேய் அப்படின்னா ஒருத்தன் வந்து பக்கத்தில் நிற்கணும். இப்படி கட்சி தலைவர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். கையில் ஒரு வாட்ச் கூட இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு தோழர். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் இப்படி எளிமையான தோழர்களை பார்க்க முடியும். அவர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கார் பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ தேஜஸான ஃபேஸ் பாருங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களில் முதல்ல திரைப்படத்தில் நடிக்கிற பெருமை அவருக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி என்ற ஒரு திரைப்படத்தில் விவசாயியாக நடித்திருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் தோழர் வந்து இவ்வளவு தேஜஸான ஃபேஸ் இருக்கு, அவர் பேரில் தான் அப்படியே வெளிச்சம் படுதுன்னு கேட்டார்ல அவர். அதுக்கு காரணம் ஒரு சினிமா கேமராவுக்கு பொருத்தமான முகமும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒரு திரைப்பட நடிகராக இன்னைக்கு அவருடைய படம் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழர் வெளியிட்ட நூல், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய நூலாசிரியர், மிகப்பெரிய ஆய்வாளர், நல்ல சிந்தனையாளர், அவருடைய முகம் தெரியாமலே அவருடைய எழுத்துக்களை நான் மிக அருமையாக வாசித்ததின் காரணமாக அவரை நேசித்திருக்கிறேன். அவர்தான் எங்களுடைய டாக்டர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள். மிக அற்புதமான சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டிருக்கிறார். உன் வேலை என்னையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புஸ்தகம் வெளியிட்டாச்சு, முதல் பிரதியை ஒருத்தர் வாங்கிட்டாரு, உங்களுக்கு என்ன வேலை? அப்பாதுரை அவர்களை வாழ்த்தி பேசுவதற்கு தான் நான் வந்திருக்கேன். எப்படி இந்த இடம் எனக்கு இப்போ கிடச்சின்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக யாராவது ஒரு முதுபெரும் பொது உடைமை தோழர் தான் இந்த இடத்துல இருந்திருப்பார். லியோனியை எப்படி அப்பாதுரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். எப்படி அப்பாதுரை வந்து எனக்கு இப்போ நெருக்கமானார்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். நானே ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், நீங்கள் போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் அதை வெளியிட்டார். வளர்ந்த கதை சொல்லவா அப்படின்ட்டு என்னுடைய அனுபவங்களை நான் எழுதியிருந்தேன். அதே மாதிரி நீங்களே எழுதுங்கன்னு சொன்ன உடனே அவர் பல பேர் இது மாதிரி சொல்லவும் எழுத ஆரம்பித்து இன்றைக்கி அதை ஒரு நூலாக கொண்டு வந்திருக்காரு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு யோகா டே கொண்டாடணும், இன்டர்நேஷ்னல் யோகா டே. நானும் வந்து யோகா கிளாஸ்க்கெலாம் போகிறேன். அந்த யோகா டே செலிப்ரேஷனுக்கு நீங்கள் வாங்க தோழர், தென்காசியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். வந்து நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கிருச்சு. அந்த யோகா மாஸ்டரு, நிகழ்ச்சி அமைப்பாளர்களும் எங்கெங்க எம்பி வர்றேன்னாரு, காணா அப்படின்னு. இந்த உட்காந்துருக்காருங்க அவரு தாங்க அப்படின்னு. அவங்க எம்பின்னொன்னா வேற மாதிரி ஏதோ கற்பனை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு காரில் வந்து இறங்குவார், பின்னாடி 2 பேர் போலீஸ்காரங்க, இந்த பிஎஸ் 2 பேர் வருவாங்க, அப்படிலாம் வருவாங்கன்னு பார்த்தா அவர் வந்து காமன் நேரம் ஆகுதுங்க, இந்த உட்காந்துருக்காரு அவர் தான். இலங்கை முன்னாள் எம்பிங்கிறீங்க, இப்படி இருக்காருன்னு. அவர் எம்பியா இருந்தப்ப இப்படித்தான் இருந்தாரு, இப்பயும் இப்படித்தான் இருப்பாரு.
காரணம் அவருடைய இயல்பே எளிமையாக இருப்பது, மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசுவது. அவருக்கு அவருடைய நூலை நான் படிக்கும்பொழுது என்னமோ அவர் கூடயே நாச்சியாவரத்தில் அப்படியே கூட போகிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரியே தூத்துக்குடிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு பாரதி, அவங்க ஆசிரியர் சிவசுப்பிரமணியம், அவர் ஹாஸ்டலில் இருந்தது, சாப்பிட்டது, அதெல்லாம் நாங்களே அனுபவித்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்தார். ஒரு நூல் எழுதுறதுல இது ரொம்ப முக்கியம். சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க, படித்தா ஒரு 15 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் நமக்கு. இந்த ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு நாடக பாணியில் சின்ன வயசில் நடந்ததை கூட ஒரு வரலாற்று சம்பவத்தோட சேர்த்து சொல்லியிருக்காரு. கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி ஏன் வெற்றி பெற்றதுன்னா, அவருடைய வரலாறை மட்டும் சொல்லாமல் அந்த வரலாற்றின் போது நடந்த உலக வரலாற்று செய்திகளையும் சேர்த்து சொல்லிட்டே இருப்பார். அவர் பிறந்த வருஷம் 1924. அந்த 24 நான் திருக்கோலையில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் முத்துவேலன்றதை நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அந்த 24 என்ற ஆண்டு எவ்வளோ முக்கியமான ஆண்டுங்கிறதுக்கு அந்த 24 நடந்த சம்பவங்களை பூரா ஒரு 10 சம்பவங்களை சொல்கிறார். அந்த 1924 தான் தந்தை பெரியாருடைய வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்ற ஆண்டு 1924, அவர் பிறந்த வருஷம். மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1924. அகில உலக செய்தி ஒன்று சொல்றார். லெனின் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1924. தாம் பிறந்த வருஷத்துல உலகத்தினுடைய அரசியலை பற்றி எல்லாம் சொல்லி தங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு உலக அரசியலுடைய ஞானம் வரணும்னு விரும்பின மாதிரி நெஞ்சுக்கு நீதி எழுதினார். அது மாதிரி அப்பாதருடைய புத்தகத்தை படித்தா அவர் சின்ன வயசில் மாறுவேட போட்டியில் பங்கேற்றிருக்கார். அதில் என்ன வேஷம் போட்டிருந்தார்னா குருசேவ். அவர் முகத்துக்கு உண்மையிலே குருசேவ் வேஷம் இப்போ போட்டால் கூட அவ்வளோ பொருத்தமாக இருக்கு. தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க, இந்த முகம் குருசேவுக்கு பொருத்தமாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 1ஆவதுலேருந்து 2ஆவது படிக்காம டபுள் ப்ரமோஷன் வாங்கி 3ஆவதுக்கு போயிருக்காரு. என்னன்னா 1ஆவதுலேருந்து 2ஆவதுக்கு போகிறதுக்கே பல தடவை யோசிச்சிருக்காங்க. இவனை 1ஆவதுலேயே வச்சிருந்தா தான் இந்த சேட்டையெல்லாம் குறைச்சிருவேன் அப்படின்ட்டு. ஆனால் 1ஆவதுலேருந்து 3ஆவதுக்கு போயிருக்காரு, ஜம்ப் பண்ணி டபுள் ப்ரமோஷன். அதே மாதிரி 11th இவர் பாஸ் 12 பேர் இவங்க ஹாஸ்டலில் பரீட்சை எழுதியிருக்காங்க, 11 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அன்னைக்கு எஸ்எல்சியில் பாஸ் ஆகியிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர்! அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் அவருடைய நண்பர்களையும் அவருக்கு உதவி செய்தவர்களையும் ரொம்ப நன்றி உணர்வோடு நினச்சி சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த லிஸ்ட்டை. அதில் குறிப்பாக அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களை பற்றி பல முறை அந்த இடத்துல சொல்கிறார். அவரை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொண்டு வந்த நண்பர் பாரதி, அந்த பாரதி தான் இவரை திமுகலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறியிருக்கார். அவரை மாற்றின அந்த சந்தர்ப்பம் எதுனாக்க, தோழர் தா பாண்டியன் கீழவெண்மணி என்ற அந்த நிகழ்ச்சி, கொடூரமான நிகழ்ச்சி நடந்த பிறகு தோழர் பாண்டியன் அங்கே உரையாற்ற வர்றார். தா பாண்டியன் அவர் எப்படி அந்த உரையை தொடங்கியிருப்பார், தா பாண்டியன் எப்படி பேசுவார்னு உங்களுக்கே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து மண்ணுக்கு பிறந்து ஏழைகளெல்லாம் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்ற நற்செய்தியுடன் பிறந்த இயேசு பிறந்த டிசம்பர் 25ஆம் நாள் வெண்மணியில் விவசாயிகள் கொளுத்தப்பட்டார்கள். இவருக்கு அப்பதான் மனமாற்றம். ஏன்னா இவர் ஜீசஸுக்கும் மார்க்ஸுக்கும் இடையில ரொம்ப போராடி இருக்காரு, பல கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசுனாருடைய படம் இருந்திருக்கு. இவர் எப்படியாவது ஜீவானந்தம் படத்தை மாற்றணும்னு ஏசுனார் படத்தை தூக்கி வெளியில வச்சுட்டு தோழர் ஜீவா படத்தை உள்ள மாற்றிருக்காரு. அவங்க அப்பா என்ன பாடுபடுத்தியிருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனையினால இவர் கடவுள் நம்பாத கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காருன்றதுக்காக ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு இருக்காரு. அவங்க அப்பா படிக்காம போடா அப்படின்னு உடனே பெட்டியை தூக்கிட்டு நேராக அவங்க பேராசிரியர் சிவசுப்பிரமணியத்திட்ட எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, எங்க அப்பாவே எனக்கு கல்லூரியில் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்றாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே, நான் கட்டுறேன் நீ போய் படுற அப்படின்னு சொல்லி பேராசிரியர் இவருக்காக பணம் கட்டின பிறகு அவங்க அப்பா மனம் மாறி நான் திருப்பி பணம் கட்டுறேன்டான்னு தொடர்ந்து அவர் கல்லூரியில் படிக்க வைத்த
அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க அப்பாவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியவர் இவருடைய ஆசிரியர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் இங்கே சென்னையில் புரசவாக்கத்தில் குடியிருக்கும் பொழுது அவரை எங்கே கூட்டு போயிருக்காங்கன்னா இயேசு அழைக்கிறார் ஜப கூட்டத்துக்கு இவரை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனது யார் இல்லை, அங்கே கூட்டு போய் இவர் எப்படி உட்காந்துருந்துருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் திமுகவில் மாணவர் அணியில் இருந்தவர், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறினவரை கொண்டு போய் இயேசு அழைக்கிறார்ல உட்கார வச்சிருக்காங்க. டிஜிஎஸ் தினகரன் பாடுறாரு, இயேசுடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு இவருடைய பேசாம உட்கார்ந்து இருந்தது. அப்ப எல்லாத்துக்கும் கையில ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி போடுங்க அப்படின்னு இவர் ஒரு கருத்தை எழுதி போட்டாரு. அதை இங்க நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒரு கருத்தை எழுதி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எழுதி அவங்க பெட்டியில போட்டிருக்காரு. அதை யாரோ வாசி எழுதினது இவர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் அவ்வளவு கன்றாவியா இருக்கு, அதை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க இது அப்பாதோட தான் எழுதியிருக்காரு. ஏயா உங்க கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் உங்க மகன் இப்படி எழுதி போட்டிருக்காருன்ட்டு. அப்பையும் வந்தவர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் உன்னிடம் மிக சீக்கிரம் வந்தடைவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அவர் வர்றப்ப நான் பார்த்துக்கிறேங்க, அவர் வர்றப்ப நான் என்ன பேசணுமோ அதை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் வந்தாலும் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி வேண்டும்னு தான் நான் கர்த்தர்கிட்ட கேட்பேன்ட்டு, கர்த்தர் உன்னிடம் வந்தடைவார்னா நான் வர்றப்ப அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய சித்தாந்தத்தில் தன்னுடைய கொள்கையில் ஆழமாக கடைசி வரைக்கும் அந்த பிடிவாதமாக இருந்து ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொறுப்புகளை எல்லாம் அதை செம்மையாக செஞ்சு, எந்த ஒரு பொறுப்பை ஒருத்தன் சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை முழுமையாக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பொறுப்பு தானாக வந்து கொண்டே இருக்கும். மாணவர் மன்றத்தில் அவர் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவருடைய பேச்சாற்றலை முழுமையாக அவர் பயன்படுத்தியிருக்கார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு இந்த சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சு, முதல் பேச்சு எப்படி பேசியிருக்காருன்றீங்க, அந்த பேச்சில் ஒரு பகுதியை மட்டும்தான் போட்டிருக்காரு. அடுத்து நான் அவருக்கு என்ன ஆலோசனை சொல்றேன்னா, நீங்கள் சட்டமன்றத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் பேசிய பேச்சுக்களை மட்டுமே தொகுத்து ஒரு நூலாக நீங்க போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பேச்சாளர்களுக்கு வருகின்ற எழுத்தாளர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அப்படி அந்த சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சில் தொடங்குறார். எங்களுடைய தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்றால், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் ஜாக்சன் துறையை எதிர்த்து பேசிய வசனத்தை நீங்கள் கேட்கலாம். எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே என்று வெள்ளையனை எதிர்த்து பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த பாஞ்சாலங்குறிச்சி எனது தொகுதியில் இருக்கிறது. எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆஸ்துரையை சுட்டு வீழ்த்திய வாஞ்சிநாதன் என்ற வீரனை பெற்றெடுத்த மணியாச்சி என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. இதைவிட கப்பல், சுதேசி கப்பலை இயக்கி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய இலக்கிய மேதை, தொழிற்சங்கவாதி, மிகப்பெரிய வணிகர், செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. பிறந்த அந்த தொகுதியில் இருந்து நான் வந்திருக்கிறேன். என் பெயர் அப்பாதுரை அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியை அப்படி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்ப முதலமைச்சராக எம்ஜிஆர், எதிர்கட்சி தலைவராக கலைஞர். அவர் தான் நல்ல பேச்சாளர்களை பார்த்தோம்னா உடனே யாரான அப்படின்ட்டு உடனே அன்னைக்கு அவருடைய அறைக்கு வர சொல்லி, உன் பேர் என்ன? அப்பாதுரை. ரொம்ப அருமையா பேசினேன் அப்படின்ட்டு கையை கொடுத்து, ஒரு பேச்சாளருக்குத்தான் இன்னொரு பேச்சாளருடைய திறமை அங்கீகரிக்கப்படுங்கிறதுக்கு எதிர்கட்சி இத்தனைக்கு அவர் ஆளுங்கட்சியில எம்ஜிஆர் கூட்டணியில ஜெயிச்சு அன்னைக்கு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, எதிர்கட்சியாக இருந்த கலைஞர் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ பேசுவதை பார்த்து ரசித்திருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட இலக்கிய தரம் வாய்ந்த, எவ்வளவு அழகான பேச்சாக இருந்தால் அவர் கலைஞர் ரசிச்சு கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டுமே தனியா புஸ்தகம் போடலாம் போல இருக்கு. அவங்க அத்தை மகளை கட்ட சொல்லி
அதான் அவங்க ஊர்களில் சொல்ல வேண்டாம், அத்தை பிள்ளைய அத்தைக்கு அது உங்கள் அத்தைக்கு 5 பொம்பளை பிள்ளைய விட்டு வச்சுருப்பாங்களா, 5 நீ பாட்டி உனக்கு எது பிடிக்குதோ அதை கட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் அப்போ என்ன சொல்லியிருக்காரு, பெரிய பிள்ளைய விட 2வது பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கு, அதை நான் கட்டிக்கிறேன்னா எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் மாறி நம்ம தான் இப்படி கட்சியில் முழு நேர ஊழியராக போகிறோம், நமக்கு எந்த வருமானமும் இருக்காது, அதனால் நம்ம குடும்பத்தை நடத்தி போகணும்னா நம்முடைய வாழ்க்கை துணையாவது ஒரு நல்ல படித்து ஒரு நிறைய சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க எனக்கு வாழ்க்கை துணையாக வேணும்னு தேடி பிடிச்சி எங்கள் ஊரில் இருக்க தோழர் எஸ்ஏ தங்கராஜன் அவங்களுடைய அக்கா மக, அவங்க தான் சந்திரமதி, எஸ்ஏடியோட அக்கா மகளை சந்திரமதி அவர்களை அவர் கல்யாணம் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஆஃபீஸர். அவங்க நான் முழு நேர ஊழியராக தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லி தான் விரும்பி அந்த அத்தை மகளை விட்டுட்டு கூட அந்த சந்திரமதி அவர்களை தேடி போய் தன்னுடைய குடும்பத்தை எதுக்காக அந்த நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு வேணுங்கிற ஆசையில போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியரா நாம் பணியாற்றினோம்னா என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும், அதனால ஒரு வேலை செய்யற பொண்ணை நான் தேடி போய் கல்யாணம் பண்ணேன்னு அவருடைய திருமண பத்திரிகையை கொண்டு போய் அப்போ முதலமைச்சராக அந்த எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. அவருடைய நண்பர் ஜெயத்ரசன், அப்போனா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா, அவர் ஜெயத்ரசன்லாம் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, வாயா எம்ஜிஆர்கிட்ட போய் பத்திரிகை கொடுக்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சத்யா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு ராமவரம் தோட்டத்துக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு மௌன விரதம் இருக்கிற நாளாம், அவங்க அம்மா இறந்த நாள்னால அன்னைக்கு மௌன விரதம். அதனால் அன்னைக்கு பிஏவாக இருந்த பிச்சாண்டி ஐஏஎஸ் வந்து இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்க முடியாது, அவர் மௌன விரதம் இருக்கார், இப்போ அனுமதி இல்லை. ஜெயத்ரசன் எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பார்த்துருக்காரு, நோ வந்துட்டாங்க. பத்திரிக்கை எடுத்து இவருக்கு எப்படி இருந்திருக்காங்க, போகாமையாவது நான் வேணான்னு சொன்னேன் நீதாயா அப்படின்ட்டு அவரை ஜெயத்ரசன் பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு போய் பத்திரிகை கொடுத்துருக்காங்க, நான் உங்கள் ஊருக்கு வர முடியாதியா, இங்கேருந்து ரிசப்ஷன் வைக்கிறியா, சென்னையில் வச்சுருக்கேன் வரவேற்பு, அங்கே நான் வர்றேன் அப்படின்னு வரவேற்பில் வந்து கலைஞர் கலந்து வந்து அவருடைய வரவேற்பில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அப்பாதுரையை பற்றி வாழ்த்தி பேசி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவருடைய வரவேற்பில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் கிளைமேக்ஸ். எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்தில் இருக்கப்ப இவர் போயிருக்காரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சாம்ல உனக்கு தெரியல, உங்களுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்தாங்க, நீங்கள் மௌன விரதன்றதுனால திருப்பி பத்திரிக்கை வாங்காமல் அனுப்பி விட்டாங்க. யார் அது, அவர் பிச்சாண்டி சார். உடனே அவர் அங்கேருந்து கூப்பிட்டீங்க வாங்க, இவர் வந்தப்ப பார்க்க வேணான்னு சொல்லி அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க. ஏயா வாய் தான் பேச முடியாது, கல்யாண பத்திரிக்கை கையில் நான் வாங்கியிருக்கேன்ல, வாயிலையா கல்யாண பத்திரிக்கை நான் வாங்க போகிறேன், இல்லை அவரை எது அங்கனே வாழ்த்தி பேச போகிறேன்னா கையில் பத்திரிக்கை வாங்க போகிறேன், அதுக்கு ஏன் அவரை வந்தவரை திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் திருமண நடந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசெல்லாம் கொடுத்து எம்ஜிஆருக்கு கை கொடுத்துருக்காரு. அதை ஃபோட்டோ எடுத்துக்கு இது ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னு மாப்பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த காலேஜில் இடம்லாம் கிடச்சிருச்சு. கிடைச்சி அந்த சீட்டுக்கு சேர போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காரு. வர்ற நேரத்தில் ஒரு லாரியில் மோதி மிகப்பெரிய விபத்து. யாருக்கு, என் மருமகனுக்கு காலில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அந்த நேரத்தில் இவருடைய மகளும் அவங்க அம்மாவும், அதாவது அப்பாதுடைய ஒய்ஃபும் பனிமய மாதா கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இவர் மாப்பிள்ளையை மட்டும் யாரோ பார்த்து கொண்டு வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இவர் அப்போ வந்து இன்னொரு கூட்டத்தில் எங்கேயோ திருச்சியில் ஒரு மாநாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு தகவல் வருது, அவங்க 2 பேரும் கோயிலில் அறிவிச்சிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, அப்போ வந்து அற நினைவில் இருக்கப்ப எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பனிமய மாதா கோயிலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு பிஷப்பு, இந்த மாதிரி பூபேஷுங்கிறவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாரு, அவங்க அம்மாவும் மகளும் இங்கே இருக்கீங்களாம், உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா அவங்க அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை பார்க்க இவர் வந்து அட்மிஷனுக்கு தன்னுடைய மகனை வீல் சேரில் தள்ளிட்டு போயிருக்காரு.
வீல் சேரில் தள்ளிட்டு போகிற நேரத்தில் என் மகன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு வந்து இப்படி கால் இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு, இவனுடைய கனவை எப்படியாவது நனவாக்கணும்னு சொல்லி அவருடைய கல்லூரியினுடைய முதல்வரை போய் சந்தித்து அவருக்கு எப்படியாவது இந்த இடத்துல ஏரோநாட்டிக்ஸ் படிப்பில் சேரணும்னு சொல்லி சேர்த்து அதில் அவர் வெற்றி பெற்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பைலட் ட்ரைனிங் ஓராண்டு அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு இண்டிகோவில் அவர் விரும்பிய மாதிரியே ஒரு பைலட் ஆக்குறதுக்கு நம்ம அப்பாதுரை தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அவர் செய்ய வேண்டிய பணிகளை ரொம்ப கரெக்டாக அவர் செய்திருக்காரு. அதனால் ரொம்ப அவருடைய நினைவலைகள் என்ற நூல் எல்லாருக்கும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உதாரணத்துக்கு குட்ஸ் வண்டி நீங்கள் பார்க்கலாம், அது வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 29-30 கம்பார்ட்மெண்ட் இருக்கான். ஆனால் அதை நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டோம். எத்தனை பெட்டின்னு வேணால் எண்ணுவோம், இவ்வளோ பெட்டியாடா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, ஏசி கிளாஸு, ஒருத்தன் பேர் வடை, காஃபி, டீ, பஜ்ஜி, ஏறி இறங்க போக இடம் போடுறதுக்கு சண்டை, டிடிஆர் கூட டயரால் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ சுவையாக இருக்குமோ அப்படி சுவையாக இந்த நூலை மிக அருமையாக தொகுத்து எனது அரசியல் நினைவலைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு தோழர் அப்பாதுரை. அந்த நூல் வந்து ரொம்ப அதை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த நமது டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் எங்க நான் பேசுகிறப்போ ஒருத்தரை கூட காணோம். அவருக்கு உண்மையிலே என்னுடைய சிறப்பான நன்றி. இவர் ஒரு நல்ல தோழருடைய அனுபவங்களை ஒரு தொகுத்து மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் வேடியப்பன் அவர்களுக்கும் வருகை தந்த எழுத்தாளர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தோழர் அப்பாதுரை நீண்ட நாட்கள் நன்றாக உடல்நலத்துடன் வாழ்ந்து இன்னும் பல அவருடைய அனுபவங்களை, அவருடைய கருத்துக்களை, சிந்தனைகளை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை பற்றியே நீங்கள் ஒரு திறனாய்வு நூல் கண்டிப்பாக வெளியிடுவதற்கு உங்களுக்கு சகல உரிமை இருக்கிறது, சகல திறமையும் இருக்கிறது. அடுத்து அது மாதிரி சிந்தனை மிகுந்த நூல்களையும் நீங்கள் எழுதி வெளியிட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, தோழர் அப்பாதுரை அவர்களுடைய இலக்கிய பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நான்